ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான டிஃபன் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னருக்கு கூட உங்களுக்கு செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து 1 கப்பு இட்லி ரவை, அதே கப்பில் 1/2 கப்பு ஜவ்வரிசி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. உங்களுக்கு வேணும்னா கழுவிட்டு எடுத்துக்கலாம். 1/2 கப்பு கட்டி தயிர் உடச்சிட்டு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் புளி இருக்கிற தயிர். அதே கப்பில் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதை ஊற வைக்கணும். ஒரு 4-5 மணி நேரமாக அதை ஊற வைக்கணும். ஊற வைக்கும்போது ஒரு 1 மணி நேரம் பொறுத்து திறந்து பாருங்கள். ரொம்ப கட்டியாக இருக்குன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 மணி நேரம் பொறுத்து திறந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. ஜவ்வரிசியும் நல்லா ஊறி இருக்குது, கடலைப்பருப்பு கரெக்டாக ஊறி இருக்குது. இது கூட பொடியான இருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 ஸ்பூன் எண்ணெயில் கடுகும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் தாளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. பதம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. இப்போ எண்ணெய் தடவின இட்லி தட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டி எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஆவியில் வந்து ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கரெக்டாக உங்களுக்கு வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் ஆறட்டும். ஆறின அப்புறமா நம்ம எடுக்கலாம். சோடா எதுவும் நான் சேர்க்கலை. சட்னியோட பரிமாறுங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.